தாவேகாவில் இதுவரை திரைமறைவில் அரசியல் வியூகம் வகுத்த ஜான் ஆரோக்கியசாமி இப்போது நேரடியாகவே அமைச்சரவை நோக்கி நகர்கிறார் என்ற தகவல் தான் தாவேகா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. விஜய் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து நடைபெற்று வரும் அவருடைய நியமனங்கள் சில சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. முதலில் முதலமைச்சரின் அரசியல் விவகாரங்களை கவனிக்கும் சிறப்பு அலுவலராக ஜோதிடர் ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமனம் செய்யப்பட்டது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து விஜய் தன்னுடைய உதவியாளர் ஜெகதீசனை தன்னுடைய தனி செயலாளராக நியமித்த விவகாரமும் சர்ச்சையை கிளப்பியது. அடுத்து விஜயின் நண்பரும் பீஸ்ட், லியோ உள்ளிட்ட திரைப்படங்களில் பணியாற்றிய சினிமா எடிட்டர் மனோஜ் பரமஹம்சாவுக்கு தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டதும் பேசு பொருளானது. இதில் உச்சகட்டமாக ஜனநாயகன் திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி வழங்கப்பட்டது. விஜயுடன் பயணித்தார் என ஒரே காரணத்திற்காக இவர்களுக்கு அரசு பொறுப்புகளை தூக்கி கொடுக்க வேண்டுமா, தமிழ்நாட்டில் வேறு ஆட்களே இல்லையா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன. இந்த நிலையில் விஜய்க்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்த ஜான் ஆரோக்கியசாமி தற்போது திரைமறைவு அரசியல் வியூகத்தை விடுத்து நேரடியாகவே அரசியலில் களமிறங்க விருப்பப்படுவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் வரும் இடைத்தேர்தலில் ஏதேனும் ஒரு தொகுதியில் அவர் களமிறங்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. திருச்சி கிழக்கு உட்பட அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த 6 தொகுதிகள் என மொத்தம் 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் முனைப்பில் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். குறிப்பாக திருச்சி கிழக்கு விஜய் ராஜினாமா செய்த தொகுதி. எனவே அங்கு தாவேகா சார்பாக யாரை நிறுத்த போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கும் நிலையில் அந்த தொகுதியில் களமிறங்க ஜான் ஆரோக்கியசாமி முயற்சிக்கிறார் என சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த தொகுதியில் வேறு ஒருவர் களமிறக்கப்பட்டால் மற்ற 6 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் களமிறங்க முடிவில் ஜான் ஆரோக்கியசாமி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தேர்தல் வியூக நிபுணராக ஜான் ஆரோக்கியசாமியின் பங்களிப்பு விஜயின் அரசியல் பயணத்தில் முக்கியமானதாகவே கருதப்படுகிறது. எனவே அதை அங்கீகரிக்கும் வகையில் விஜய் தான் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் தலைமைச் செயலகத்தில் தன்னுடனே அவர் பணியாற்றும் வகையில் அவருக்கு ஆலோசகர் பொறுப்பையும் வழங்கினார். இந்நிலையில் தன்னுடைய சிறப்பு ஆலோசகராக இருக்கும் ஜான் ஆரோக்கியசாமியை அமைச்சரவைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற விஜய் விருப்பத்தின் பேரில்தான் ஜான் ஆரோக்கியசாமி அரசியல் களத்தில் நேரடியாக களமிறங்க முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு அவர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றால் அவருக்கு நிதித்துறை அல்லது உள்துறை வழங்கும் அளவுக்கு அவர் அமைச்சரவையில் முக்கியத்துவம் பெறுவார் என்கிறார்கள். ஏனென்றால் இப்போதே அவர் தாவேகாவின் முக்கிய முகமாக வலம் வருகிறார். முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள், அமைச்சரவை தொடர்பான ஆலோசனை கூட்டங்கள், அரசு நிகழ்ச்சிகள் என எங்கு பார்த்தாலும் ஜான் ஆரோக்கியசாமியின் பங்கேற்பு அதிகரித்து வருகிறது. எனவே அடுத்து அவர் தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சரவையிலும் இடம்பெற்றால் விஜய்க்கு அடுத்த முக்கியத்துவத்தை ஜான் ஆரோக்கியசாமி பெற வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இதற்கு கட்சிக்குள்ளேயே கடும் எதிர்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தாவேகாவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் தங்களுக்கான முக்கியத்துவத்தை பெற்று வரும் நிலையில், தங்களுக்கான ஆதரவாளர்களை உருவாக்கி வரும் நிலையில் ஜான் ஆரோக்கியசாமி ஆட்சி அதிகாரத்தில் முக்கியத்துவம் பெறுவதை அவர்கள் விரும்பவில்லை என சொல்லப்படுகிறது. எனவே தங்களுடைய ஆதரவாளர்கள் மூலம் இப்போதே எதிர்ப்பை காட்ட தொடங்கியுள்ளனர் என்கிறார்கள். அந்த அடிப்படையில் கட்சி தொடங்கப்பட்ட நாள் முதல் கொடி பிடித்து உறுப்பினர் சேர்க்கை, அமைப்பு விரிவாக்கம், தேர்தல் பிரச்சாரம் என அனைத்து கட்டங்களிலும் களத்தில் உழைத்த நிர்வாகிகளை விட தேர்தல் வியூகத்தில் பங்களித்த ஒருவருக்கு இவ்வளவு வேகமாக அரசியல் உயர்வு வழங்கப்படுவது எந்த அடிப்படையில் தரப்படுகிறது என்ற கேள்வி கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எழுந்திருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே நிர்வாகிகளின் இந்த அதிருப்தியையும் தாவேகா சீனியர்களின் மனநிலையும் சமாளித்து ஜான் ஆரோக்கியசாமிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் முடிவை விஜய் எவ்வாறு முன்னெடுத்து செல்ல போகிறார் என்பதுதான் தற்போது கட்சி வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. என்ன நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்.